கோழிகளுக்கே கண்ணு கூசுற அளவுக்கு 2 கலர் செலக்ட் பண்ணியிருக்கா அலான்ட்ரா. நம்ம 4 மைல் தொலைவில் இருந்தாலும் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கலர் இது. From the boring color section. நம்ம வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ளைவுட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீசஸ்க்கெல்லாம் வந்து ரெட் கலர் போட்டுட்டு மீதி அதை சுற்றி இருக்கிறத வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நேற்றுக்கு அலான்ட்ரா வந்து இந்த 2ம் அவள் தான் பெயிண்ட் பண்ணா. அந்த ரெட் கலர் ஃபுல் இதையும் வந்து அவள் தான் பண்ணா. பெயிண்ட் அடிக்கிறது நல்ல ஜாலியான வேலை தான். What I'm gonna do is paint. I'll show you. Come. Make sure you get permission from our adult. அந்த ஃப்ளாட்டான பீசஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் கலரும் சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரேம்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதுலேயே வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் பெயிண்ட் வாங்க போகிறேன் அன்னைக்கு என்னால் போக முடியல, அதனால இப்படி ஆயிடுச்சு. Still looks good. தொடக்கூடாது. பெயிண்ட் ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டென்சில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அலான்ட்ராவும் ஃப்ரெண்டுமா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. சும்மா அந்த ப்ரஷில் வந்து அங்கங்கே அந்த கேப் கொடுத்துருக்காங்களா, அதுலேயே வந்து நம்ம பண்ணிவிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அப்படியே ஃபார்ம் ஃப்ரெஷ் எக். அப்புறம் அலான்ட்ரா வந்து இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கா. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டென்சில்லாம் இருக்குது, அதனால நம்ம வந்து சைடில் இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுனா கூட நம்ம பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து கோழி வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் தள்ளி ஒருத்தங்க வந்து வீட்டில் ஹேட்ச் பண்ண சிக்கன்லாம் வந்து விற்கிறாங்க. இது வந்து சில்கி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கோழி, நல்ல ஃப்ரெண்ட்லியான கோழி. அது முடி வந்து சாதா கோழி மாதிரி இல்லாமல் நல்ல புசு புசுன்னு அந்த பொமேரியன் நாயெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான பொமேரியன் கோழி. இது நல்லாயிருக்கும். அது வளர்ந்து வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்டைலாக இருக்கும் இந்த கோழி. நேற்றுக்கு நம்ம வந்து கோழி குஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நேற்றுக்கு வந்து இந்த இதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு, அந்த ஹீட்டிங் இது வச்சுருக்கோம்ல அதிலே தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து சாப்பிட வந்திருக்கு. வாங்கடா யாராவது ஒரு ஆள். சரி நிரப்போம். பாருங்க செம்ம க்யூட்டில் பாருங்க. அலான்ட்ரா வந்து எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அவ்வளோ இந்த கிரேயெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல பஞ்சு போல் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கால்லெல்லாம் கூட அதுக்கு வந்து இது இருக்குது பாருங்க. இது வந்து இந்த கோழியெல்லாம் தூங்குறதுக்குள்ள ஸ்பேஸை, நின்றுட்டு தூங்குறதுக்கு. சரி வரையா நீ ஒரு தடவை வா. இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கோழி. நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பெட்டாக இது வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குமா, தூக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி பட்டது. நம்ம வந்து ஆனால் விளையாடிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அது நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, இல்லைனா அது நம்மளை மறந்துடும். அதனால் டெய்லி வந்து அதை எடுத்து பெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம சாப்பாடு வைக்கும்போது சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது. இல்லைனா வந்து கோழி மேலே ஏறி உட்காந்து அது வந்து அழுக்கு பண்ணும், இல்லைனா வந்து அது காலை வச்சு கிளறி விடும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக இருக்கும், எதுவும் வேஸ்ட் ஆகாது. இதில் வந்து 4 கோழி குஞ்சு வாங்கினோம். ஏன்னா வந்து முட்டைக்கு பெருசாக இது வந்து இதாக இருக்காது, ஆனால் குழந்தைக்கு கூட விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து சும்மா பெட்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 4 மட்டும் வாங்கினோம். மீதி வந்து முட்டை போடுற நல்ல கோழியெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்கு. அதை போய் நம்ம வாங்குறதுக்காக இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். முட்டை பொறிச்சு ஒரே நாளில் வந்து அதை ஷிப் பண்ணிடுவாங்க. அதை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கணும். அதனால் வாங்கியாச்சு. இதை வந்து நாங்கள் 15 கோழி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரோட் ஐலாண்ட் ரெட், அப்புறமா கோல்டன் காமெட், அப்புறம் பிளைமவுத் ராக், இந்த 3 கோழியும் வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நல்ல ஹீட்டிங் லைட்டெல்லாம் வச்சு, அதுக்கப்புறமா அந்த ஹீட்டிங் பேடெல்லாம் வச்சுருக்கோம். அது வந்து கோழிக்கு சூடு இருக்கும், அதனால் அந்த சூட்டுக்கு கீழே வந்து அந்த கோழி குஞ்செல்லாம் போய் நின்று இருக்கும். இது வந்து ஒரு 2 மாதம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கோழி கூண்டில் கொண்டு போய் விட முடியும். ஏன்னா அதுக்கு வந்து குளிர்லாம் தாங்க முடியாது, அதுக்கு வந்து அந்த சூடெல்லாம் வேணுங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மாதம் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த சிறகெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் விடும்போது அது வந்து குளிர் தாங்கும். வெளியவே இருக்கிறதுக்கு வந்து அது ஓகேவாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சின்ன இதாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இங்கே லேஷ் மாட்டியிருக்கோம். உள்ள ஒரு பெரிய கோழி இருக்குது, அடைச்சி வச்சுருக்கோம் கோழியை.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்கி தான் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து இந்த கோழியோட கொஞ்சம் பெருசு தான். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு அந்த கோழி கூட வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்து ஃபுல்லாக பைன் ஷேவிங் போட்டுட்ருக்கோம். ஏன்னா வந்து அந்த கோழி கால் வச்சு கிளறதுக்கு இல்லை வந்து அந்த மாய்ஸ்சர் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். அந்த பெட்டிங்கை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக இந்த கோழியை வந்து நம்ம இங்கே விட போகிறோம். It's a playground for him, and the goalie is not disappointed that it's not in this size. அப்புறம் நமக்கு வந்து புரோட்டீன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கோழிகளுக்கும் வந்து புரோட்டீன் முக்கியம். அதனால வந்து இந்த மாதிரி காஞ்ச இது வந்து நமக்கு கிடைக்கிது கடையில் வாங்குறதுக்கு. இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன். ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியே விடலை, அது மேய்கிறதுக்கு வெளியே விடல. அதனால வந்து இது கொடுக்கறது நல்லது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மூடிடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து வெளியே ஓப்பன் பண்ண மாட்டோம். அதனால கொஞ்ச நாள் வந்து உள்ளே தான் இருக்கும். இந்த நாலுமே வந்து சில்கி கோழி, நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின கோழி. அதனால வளர்ந்துருக்கு. எல்லாமே வந்து அந்த ஃபெதராக இல்லாமல் முடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த செகண்ட் பேட்ச் கோழியும் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து விட்டாச்சு. It's not in jail, guys. It's not in jail. That's Ludo. That's all our coolies, guys. இது அலாண்ட்ராவோட ஃபேவரட் கோழி. எப்போ பார்த்தாலும் அதை பிடிச்சி அதை ரெண்டு நசுக்கி அதை கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பா. அதுவும் அவள் பார்த்ததும் நல்லா ஜாலியாக தான் போகும். அது டெய்லி நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம பழகிட்டு இருக்கும்போது அதுவும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. Yeah, the chicken dance. The chicken dance. Chicken banana. Chicken banana. This guy dancing. Yeah. கீழேருந்து மேலே ஏறி வர்றது, அப்புறம் மேலேருந்து கீழே போகிற மாதிரி நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. மேலேயும் வந்து ஒரு சின்ன தண்ணியும் சாப்பாடும் வச்சுருக்கோம். இது வந்து கோழியெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து இப்படி வர மாட்டேங்க. இது நம்ம பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் என்னடா இது, ஐயோ பாருங்க, எல்லா கோழிகளும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம இப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து தான் அது கோழி வந்து முட்டை போடும். முட்டை போடுறப்போ இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. போட்டப்போ நம்ம வந்து கோழி முட்டையை இப்படி எடுத்துடலாம் ஈஸியாக. டடா, அது அப்படியே ரோல் ஆகி இப்படி வரும். கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அந்த முட்டை அங்கே வந்தோடனே அப்படி ரோல் ஆகி வரும். அதை வந்து நம்ம எடுத்துடலாம் இங்கேருந்து ஈஸியாக. அப்புறம் மூடி வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த பெட்டிங்லாம் நம்ம வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா மாதமும் நம்ம வந்து மாற்றணும். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட கோழி கூடு. இன்னும் 2 monthஸில் தெரியும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எல்லாம் இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை நம்ம வந்து பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணணும், அது பண்ணலை. பண்ணலை. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது பாட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம தோட்டத்திலலாம் சுற்றிட்டு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து அடைஞ்சிரும். அந்த மாதிரி எல்லாம் இனிதான் நம்ம வந்து நிறைய அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்போ வந்து சேஃபாக உள்ளே வந்து வேறு எந்த ப்ரிடேட்டர்ஸும் போகாத மாதிரி ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே வந்து இனி பெட்டிங்லாம் போடணும். அதுக்கு வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தோம். இனி தான் அதை போடணும். அலாண்ட்ரா தான் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். டெய்லி வந்து 2 கோழியை பிடிச்சி அதை உருட்டி பரட்டி, ஐயோ ஒரே அன்பு அவளுக்கு இந்த கோழி மேலே. அப்புறம் இனி வந்து முட்டை எல்லாம் போடும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த கோழி கூடு பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்தது நம்ம வந்து நம்மளே பண்ணது அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊரில் வந்து கோழி வச்சுட்டு இருந்தால் மரியாதை இல்லை, அமெரிக்காவில் கோழி அதனால நம்ம வந்து படிச்சுட்டு அப்படி போகிறதுனாலும் போகலாம், இல்லை படிச்சுட்டு நம்ம இப்படி வர்றதுனால வரலாம். எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம செய்யணும். அவ்வளோதான் வாழ்க்கை. இன்னும் நிறைய இருக்குது, அது அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வளர்ப்போம், வளர்வோம். டாட்டா பாய்.